என்ன கொஞ்சம் ஒன்ன போல ஆக்கி வச்சு கெஞ்சணுமா தூக்கி. இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோவை நீங்கள் எப்படி உங்கள் பைக்கை வச்சு எடிட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்த லிங்கை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக அலைன் மோஷனுக்குள்ளே போகும். வெரிஃபை முடிச்சுட்டு இம்போர்ட் கொடுத்துருங்க. இம்போர்ட் கொடுத்தோடனே இம்போர்ட்டிங் ஆகும். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் மீடியா அந்த ஆப்ஷனுக்குள்ளே டேரெக்டாக போயிடும். அதில் வந்துட்டு செகண்டில் இருக்க அந்த பைக் இமேஜை கிளிக் பண்ணி டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ண உடனே உங்கள் கேலரிக்குள்ளே போகும். நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜை கட் பண்ணி வச்சுருப்பீங்க. கட் பண்ணுறதுக்கான ஆப் வந்துட்டு முன்னாடி ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ பைக் ஃபோட்டோ செலக்ட் பண்ண உடனே டேரெக்டாக ப்ராஜெக்ட்குள்ளே போயிடும். வழக்கம் போல் கேமரா ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ண தேவையே இல்லை, ஏன்னா டேரெக்டாக உங்களோட பிக்சர் அப்படியே வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு பிக்சர் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிக்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலர் அண்ட் ஃபில்லுன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த ஸ்டார் இதை கிளிக் பண்ண உடனேவும் உங்களுக்கு கேலரிக்குள்ளே போயிட்டு வேறு பிக் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ண ஃபாண்ட்டும் நான் டெலிகிராம் சேனல்லே கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ண அதே ஃபாண்ட்டுக்குள்ளே தான் இந்த ஃபைலும் இருக்குது. ஸோ அந்த ஃபாண்ட்டையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவில் டீட்டெயிலாகவே எல்லாமே சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாகவே இந்த எடிட் முடிஞ்சிருக்கும். உங்களோட பைக் இமேஜையும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா டெலிகிராம் குரூப்லேயே கேளுங்க, எல்லாத்துக்குமே நான் ரீப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.